வணக்கம். மோடி மயிலுக்கு உணவூட்டி கொண்டிருக்கின்றார். அவருக்கு பாவம் இந்த மாதிரியான முக்கியமான கடமைகள் அவ்வப்போது வந்து விடுகின்றது. 24 மணி நேரம் உழைத்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவர் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார். அதற்கு நடுவில் இந்த மாதிரி மயிலுக்கு உணவு ஊட்டுவது, வாத்துக்களுடன் புகைப்படம் எடுப்பது என்று அவருக்கு பல அத்தியாவசியமான வேலைகளும் வந்து விடுகின்றன. இந்த டிராமாக்களுக்கு நடுவில் நமது இந்திய பொருளாதாரத்திற்கு என்ன ஆகி கொண்டிருக்கின்றது என்று பார்ப்போம். சேவை வரி இந்த 2021 நிதியாண்டில் 2,35,000 கோடி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அமைச்சர் தெரிவிக்கின்றார். கடவுளின் செயலால் இப்படி ஆகிவிட்டதாக தெரிவிக்கின்றார். கொரோனா வருவதற்கு முன்னால் இருந்தே இந்திய பொருளாதாரம் சரிந்து கொண்டிருந்தது. இப்போது பாரதிய ஜனதாவிற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. கடவுளின் செயல், திஸ் மேஜர். இயற்கையினால் இந்த மாதிரி ஆகிவிட்டது என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த கொரோனா வருவதற்கு ஒரு சில காலங்களுக்கு முன்பு தான் 15 ட்ரில்லியன் டாலர் எக்கானமி பற்றி பேசிக்கொண்டிருந்தார். சீக்கிரம் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். ஆனால் 15 ட்ரில்லியன் டாலர் எக்கானமி பற்றியும் இவர்கள் தான் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது பொருளாதாரம் சுருங்குகின்றது என்று யாரும் சொல்லவில்லை. தற்போது எல்லா உலக நாடுகளுமே கொரோனாவின் பாதிப்பிற்கு பொருளாதார தூண்டுதல் தொகைகளை அறிவித்திருக்கிறார்கள். எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ். அந்த வலதுசாரி தலைவர்கள் ஆளுகின்ற அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியாவை தவிர எல்லா நாடுகளிலும் இந்த பொருளாதார தூண்டுதல் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம நாட்டில் நம்ம பிரதமர் மோடி ஐயா 20 லட்சம் கோடி இந்த இந்திய பொருளாதாரத்துக்குள்ளே கொண்டு வரப்படும் என்று கொரோனா பொருளாதார வீழ்ச்சி தடுக்கும் வகையில் கொண்டு வரப்படும் என்று சொன்னார். அது என்னவாயிற்று என்று ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட் செய்திருக்கின்றார். 14,50,000 கோடி பல்வேறு வரி சலுகைகள், கடன் தள்ளுபடி சலுகைகள், இதர வகையில் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. கார்ப்பரேட் என்பது சாதாரண சில 100 கோடி வணிகம் செய்கிற நிறுவனங்கள் அல்ல. மத்திய அரசுக்கு கார்ப்பரேட் வரி கட்டுகிற பங்குச் சந்தையிலே பட்டியலிடப்பட்டிருக்கின்ற பெரிய நிறுவனங்கள். கார்ப்பரேட் நிறுவனங்களின் மீது மோடி அரசுக்கு என்றைக்கும் மிகப்பெரிய அக்கறை உண்டு. இதை யாரும் மறுக்க முடியும். ஆட்சிக்கு வந்தவுடன் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 30% இருந்த கார்ப்பரேட் வரியை 25% குறைத்தார்கள். தனிநபர்களுக்கு வரி விதிக்கப்படுவதைப் போல பதிவு செய்யப்பட்ட இந்த நிறுவனங்களுக்கும் வரி விதிக்கப்படுகின்றது. அந்த வரியை குறைத்தார்கள். அந்த வரி குறைப்பிலேயே சில லட்சம் கோடிகள் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டது. அது பரவாயில்லை, கார்ப்பரேட் நிறுவனங்களை வளர்க்க வேண்டும், அதன் மூலம் நாடு வளர்ச்சி அடையும் என்கின்ற ஒரு சித்தாந்தம் பாரதிய ஜனதாவிற்கு இருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கிற சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய மோடி அரசு என்ன செய்தது?
அதைத்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி கேட்டிருக்கின்றார். பெரிய நிறுவனங்களுக்கு வரி சலுகை செய்திருக்கின்றீர்கள், மிகவும் மகிழ்ச்சி. சிறிய நிறுவனங்கள் எப்படி தாக்கு பிடிக்கும் என்று அவர் கேட்கின்றார். மிக அதிக அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்குபவை சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மட்டுமே. அதற்கு ஒரு வட்டி சலுகையை கூட தருவதற்கு இந்த மோடி அரசிற்கு மனமில்லை. வட்டி சலுகை கேட்டால் ரிசர்வ் வங்கியின் பின்னால் போய் பதுங்கிக் கொள்கிறார்கள். நீதிமன்றம் வழக்கத்துக்கு மாறாக காட்டமாக மோடி அரசை விமர்சனம் செய்திருக்கின்றது. ஏன் உங்களால் வட்டி சலுகை தர முடியவில்லை? தொழில்களெல்லாம் நின்று போய்விட்டது, வேலைவாய்ப்பில்லை, உற்பத்தி இல்லை, பொருளாதார இயந்திரம் நாடு முழுவதும் முடங்கி இருக்கின்றது, வட்டி மட்டும் ரன் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இது எப்படி கட்ட முடியும்? சிறு தொழில்களாகட்டும், வேலைக்கு போகிறவர்களாகட்டும், விவசாயமாகட்டும், அல்லது இந்த கடன் அட்டை, வீட்டு கடன், எந்த விஷயமாக ஆகட்டும், உங்களுக்கு மிக கடுமையான அளவு பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அரசு நிறுவனங்கள், அரசாங்கத்திடம் வேலைக்கு செல்பவர்கள் பாடு பரவாயில்லை, அவங்களுக்கு அரசாங்கம் சம்பளத்தை கொடுத்து விடுகின்றது. தனியார் நிறுவனங்களில் வேலைக்கு போகின்றவர்கள், தொழில் செய்கின்றவர்கள், இவர்கள் வட்டியை எப்படி கட்ட முடியும்? இது கொரோனா ஆரம்பத்திலேயே எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இது குறித்து மத்திய அரசினை கேட்டிருந்தார். ஆனால் மத்திய அரசு, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் சில ஆலோசனைகளையும் மத்திய அரசுக்கு வழங்கியிருந்தார். அதில் இந்த வட்டி சலுகையும் ஒன்று. சோனியா காந்தி வழங்கிய ஆலோசனையில் பத்திரிகைகளுக்கு கொடுக்கக்கூடிய விளம்பரத்தை எல்லாம் குறைக்க சொல்லியிருந்தார். அது மோடி அரசினால் முடியாது. புலியோடும் மயிலோடும் வாத்துக்களோடும் புகைப்படம் எடுத்து இன்றைக்கு அவர் எந்த வெளிநாட்டுக்கும் செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். அவருக்கு ஒரு 8500 கோடி விமானம் ஒன்றை மத்திய அரசு வாங்கி கொண்டிருக்கின்றது. கொரோனா விட்டதால் அவர் எங்கேயும் சுற்றுலா போக முடியவில்லை. அதனால் அவர் பொழுதை இப்படி புகைப்படங்களை போட்டு கழித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்ன ஆகி கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். இதை பற்றி பேசுவதற்கு மீடியாக்களுக்கு மனமில்லை. நீட் தேர்வு உட்பட சில தேர்வுகளை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்று மோடி அரசு விரும்புகின்றது. ஆனால் பொருளாதாரம் பற்றி மட்டும் பேச்சே கிடையாது. என்ன சொல்ல? அதை குறித்து இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்டிருக்கின்றார். அவங்க நாளைக்கு வேறு ஏதாவது 4 காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் ஜனநாயகம் இல்லை என்று பேசி கொண்டிருப்பார்கள். இல்லைன்னா ராஜஸ்தான் மாநிலம் மாதிரி எங்கேயாவது எம்எல்ஏக்கள் தங்களுடைய விசுவாசத்தை விலைபேசி கொண்டிருப்பார்கள். தமிழ்நாட்டில் அண்ணாமலையை வைத்து ரங்கராஜ் பாண்டேவுடன் ஒரு பேட்டி எடுத்துக்கொண்டு இருப்பார். அது கவனத்தை திசை திருப்பு யுக்தி. பொருளாதாரம் இப்படி வீழ்ச்சி அடைந்து கிடக்கின்றது. இவர்கள் ஏதாவது முருகனை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை சபரிமலை ஐயப்பன் சில காலம் முன்பு பெண்கள் கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா என்று பேசிக்கொண்டிருப்பார்கள். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நசிந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் கண்கூடாக பார்க்கின்றீர்கள். சிறு மைக்ரோம்பாங்க ஆங்கிலத்தில். அது சிறு இல்லை, குறு, மிக சிறியது. சின்ன சின்ன நிறுவனங்கள், சின்ன சின்ன உணவகங்கள், வர்த்தக நிறுவனங்கள், கடைகள், எத்தனை டூலெட் போட நீங்கள் இன்றைக்கி பார்க்க நேரிடுகின்றது என்று சிந்தித்து பாருங்கள். அரசாங்கம் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்குத்தான் கான்டின்ஜென்சி ஃபண்ட் என்ற ஒன்று அரசியல் சாசன ரீதியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதில் எவ்வளவு நிதி இருக்குது என்ன விவரங்கள் பொது அரங்கில் இன்னும் விவாதிக்கப்படவில்லை.
பிரதமர் வந்து பிஎம் கேர்ஸ் அப்படின்ட்டு ஒரு நிதியை உருவாக்கினார். அந்த நிதியில் வந்து வெண்டிலேட்டர் வாங்கி கொடுப்பதாக சொன்னார்கள். சந்தை மதிப்பை விட பல மடங்கு அதிக மதிப்பில் இந்த வெண்டிலேட்டர்கள் வாங்கப்படுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியது. இதுக்கு வழக்கம் போல வாத்து புகைப்படம் தான் பதிலாக வருது. இதை பற்றி அரசாங்கம் பதில் சொல்வது கிடையாது. எதிர்கட்சிகளில் ராகுல் காந்தி தொடர்ந்து இதை பற்றி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இந்த பிஎம் கேர் ஊழலில் இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் மீடியாக்கள் இதை வந்து பேசுவது கிடையாது, நாமும் பேசுவது கிடையாது. நமக்கு காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறது என்பதை பற்றியெல்லாம் அக்கறை கிடையாது. நமக்கு வந்து இப்போதைக்கு மீடியா என்ன ஃபீடு பண்ணுது, மதம், அது ஒன்று தான் நம்முடைய இன்றைய. யாரோ மும்பையில் ஒரு நடிகர் சுகாந்த் சிங் ராஜ்புத் இறந்து விட்டாராம். அவருடைய இறப்புக்கு நீதி வேண்டுமா? அவருடைய இறப்பில் வந்து மகாராஷ்டிரா காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையை முறையாக நடத்தியிருக்கின்றது. இதில் என்ன, யாருக்கு எப்படி நியாயம் வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இத்தனைக்கும் வந்து மகாராஷ்டிரா வந்து விவசாயிகள் தற்கொலையின் தலைநகரம், அந்த மாநிலம். ஆட்சிகள் மாறுகின்றன, ஆனால் விவசாயிகளுடைய வேதனை வந்து அங்கு மாறவே இல்லை, அப்படியே இருக்கு. அதை பற்றி கவலைப்படாத மீடியாக்கள் ஒரு நடிகருடைய தற்கொலையை பெரிதுபடுத்தி இன்றைக்கு அதுதான் இன்றைக்கி மீடியாவில் டாபிக். பொருளாதாரம் சுருங்குகிறது என்பதை பற்றியோ, ஜிடிபி குறைகிறது என்பதை பற்றியோ 20-30 வருஷம் 40 வருஷம் கூட சொல்கிறாங்க. அது அந்த அளவிற்கு இல்லாமல் ஜிடிபி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு இன்றைக்கு வெகுஜன ஊடகங்களே தயாராக இல்லை, பொதுமக்களே தயாராக இல்லை. பேச வேண்டும். பேசாமல் வந்து அரசாங்கம் பேசினாலும் இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யாது என்ற முடிவிற்கு மக்கள் வந்து விட்டார்கள் போல இருக்கின்றது. அது ஒரு மிகப்பெரிய வேதனை. எல்லாம் அவங்கவுங்க வேதனைகளை சொல்ல முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள் பொருளாதாரம் தான். ராகுல் காந்தி அடிக்கடி சொல்லுவார், பல மில்லியன் மக்களை நாங்கள் வந்து வறுமை கோட்டிலேருந்து மேலே கொண்டு வந்து மத்திய தர வர்க்கமாக மாற்றி இருக்கிறோம் என்று. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அது சாத்தியமாயிற்று. மோடி இன்னைக்கு வந்து மக்கள் தியாகம் செய்ய தயாராக வேண்டும் என்று சொல்கின்றார். மக்களை என்னதான் தியாகம் செய்ய என்று எனக்கு தோன்றவில்லை. தொழிலை முடக்கி 3-4 மாதமாக வைத்திருக்கிறார்கள். ஒரு திட்டமிடப்படாத ஜிஎஸ்டி, அந்த திட்டமிடப்படாத நள்ளிரவு செல்ல காசு திட்டம், இதிலெல்லாம் இந்த தேசம் சந்தித்த பாதிப்புகள் மிகவும் அளவு கடந்தது. இந்த 60 ஆண்டு காலத்தில் ஏற்பட்டிருந்த வளர்ச்சி, காங்கிரஸ் இந்த வெள்ளைக்காரன் போனவர்கள் தொடர்ந்த காங்கிரஸ் அரசுகளில் நிகழ்ந்த வளர்ச்சி ஓரளவுக்கு இந்த சேதங்களை சமாளித்து கொண்டிருந்தது. தற்போது கொரோனா தாக்குதலுக்கு பின்னால் நாடு மறுபடியும் வீழ்ச்சியை நோக்கி செல்ல தொடங்கி இருக்கின்றது. இப்போதைக்கு அதனுடைய இம்பேக்ட் எல்லாம் தெரியலை. உணவு தானிய உற்பத்தியெல்லாம் 50 வருடங்களுக்கு முன்பு இருந்ததுக்கு இன்றைக்கு பிரமாதமாக இருக்கிறது. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வந்து உணவு தானிய உற்பத்தியில் உலகில் 2வது இடத்தை, முதலிடத்தை கூட இந்தியா வந்து தொட்டுவிட்டது. பசுமை புரட்சி உட்பட பல காரணங்கள். அதில் இந்த விஞ்ஞான ரீதியான வேளாண்மை உற்பத்தி பெருக்கம் வந்து அதனுடைய தீய விளைவுகளை பற்றி பலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதை மீறி வந்து அந்த தீய விளைவுகளை விட்டுவாங்கள், அதை மீறி உணவு உற்பத்தியில் இந்தியா சாதித்தது. தற்போது அதற்கும் கூட இனிமேல் லாபத்து வரக்கூடும். ஏன்னா கவர்மெண்ட்கிட்ட எந்த டேட்டாவும் இல்லை, எந்த திட்டமிடுதலும் இல்லை. ஜஸ்ட்டு
கார்ப்பரேட்டுகள் என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். பெரிய கார்ப்பரேட்டுகள், சின்ன நிறுவனங்களை பற்றி நான் சொல்ல வரவில்லை. அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ செய்ய முடியவில்லை. அவங்க அவங்க ஒரு தரப்பு பாரதிய ஜனதாவை தீவிரமாக ஆதரித்தார்கள். இன்றைக்கு அதனுடைய தீய விளைவுகளை அவர்களே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தாராளமாக காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்கப்பட்டது. அதில் யாரும் மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கு அவர்கள் அரசாங்கத்தின் உதவியின்றி நசிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய பொருளாதார பாதிப்பு கடுமையாக இருக்கப் போகிறது. நாமும் தொடர்ந்து இவங்க மத்திய மோடி அரசு ஒன்றும் செய்யாது என்று மௌனமாகத்தான் இருக்கப் போகின்றோம். இது ஒரு வேதனைக்குரிய